எனக்கு நீங்க கொடுக்கிற காசுல தான் நான் பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கணும். உங்ககிட்ட காசு இல்லைன்னா அதுக்கு ஈடா ஏதாவது பானை கொடுங்க. அந்த பானையை மார்க்கெட்ல வித்து அந்த காசை என் குழந்தைக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறேன். அட, இதுவும் நல்ல யோசனையா இருக்கே அப்படின்னு சொன்ன அந்த குருவி தாங்கிட்ட இருந்ததுலேயே பழமையான உடைஞ்சு போன பானையை எடுத்து ட்வீட்டி கிளிட்ட கொடுத்துச்சு. என்னது இது? இந்த பானை உடைஞ்சு போயிருக்கே, நான் எப்படி இதை மார்க்கெட்ல விற்க முடியும்? ஏ கிளியே, நீ செஞ்ச வேலைக்கு இதுதான் சம்பளம். இஷ்டம் இருந்தா வாங்க, இல்லைன்னா பானையை வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பிடு. குருவி இப்படி சொன்னதுமே ட்வீட்டி கிளி பானையை எடுத்துட்டு அங்கேருந்து பறந்து போச்சு. நிறைய இடங்கள்ல போய் அந்த பானையை விற்க முயற்சி பண்ணிச்சு. யாருமே ட்வீட்டி கிளிட்டேருந்து பானையை வாங்கல. ட்வீட்டி ரொம்ப ஏமாற்றத்தோட அங்க பானையை எடுத்துட்டு அங்கேருந்து வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல குழந்தை